ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஏஸ் அடிக்க சொன்னான். ஒரே ஒரு ஏஸ் அடிக்க சொன்னான். அப்போ வந்து நான் வந்து ஒரு மேட்ச் வைப்பேன். நீங்களே பாருங்கள். நான் வந்து USB 2 எடுத்திருக்கேன். M500 தான் நிறைய பேர் எடுத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஹெட்ஷாட் நல்லா வரும்ன்ட்டு. இந்த ரவுண்டை 2 கில்லாச்சு அடிக்க பார்க்கலாம். இந்த சைடு நிறைய பேர் வருவானுங்க பார்த்தா எடுத்தோன்னே ஒருத்தர் டவுன் ஆகிட்டு இந்த சைடு ஒருத்தனும் வரல. சரி, இந்த ரவுண்டு ஏஸ் அடிக்க பார்க்கலாம். நம்ம இருந்துட்டு ஒருத்த கீழே வராங்க. ட்ராப்பில் அடி வாங்கிட்டான். அடுத்து வச்சு ஒரு கில்லு. இந்த கில்லு அடிப்போம். நம்ம ரொம்ப ரொம்ப டேமேஜ் கொடுத்துருவோம். இன்னொருத்தன் ஹெட்ஷாட் அடித்து டவுன் பண்ணிடுவோம். இப்போ இன்னொருத்தன் மேலே தான் இருப்பான். அவனை பாருங்கள் எப்படி அடிப்போன்ட்டு. அங்கே பாருங்க, அப்படியே சான்ஸ் அடிச்சு ஹெட்ஷாட் அடித்து முடிச்சிடுவேன். இன்னும் ஒரு கிலோ அடித்தா ஏசு ஐஸ். பரவாயில்ல, 3 கிலோ அடிச்சிட்டோம். பார்க்கலாம். இந்த ரவுண்டில் எப்படியாச்சும் ஏஸ் அடித்தோன்னே பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ரவுண்ட் நான் கண்டிப்பாக ஒரு செம்மையான ஏஸ் அடிச்சிருப்பேன். நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே போவேன். எல்லாத்துக்கும் சரியான டேமேஜ் கொடுத்துருவோம். ஆனால் ஹீல் பண்ணுவீங்க பாருங்க. அப்படியே மண்டையோட வச்சுருவேன். அங்கே ஒருத்தர் இருந்து அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். அவனை வந்து ஹீல் பண்ணிடுவாங்க. அங்கே பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து டேமேஜ் கொடுப்பேன். அங்கே வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தருமே இருக்க மாட்டான். நீ போய் கொண்டானா சரி நானும் சரி போகலாம் அங்கே போட்டு போகலாங்க. பார்த்தா 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தனை ஹீல் பண்ணிட்டா 2 கில்லு. 2 கிலோ அடிச்சு வச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் இருக்கானுங்க. 2 பேருமே ஒரு அடிச்சு போட்டுருவான் நேக் கன் வச்சுட்டு. நான் அவன் தான் வெள்ளை கலர் ஷர்ட்டு தான் எனிமின்னு பார்த்தா அவன் இல்லை. பார்த்தா அங்கே இருக்கிறான். ஹீல் பண்ணலான்னு பார்த்தேன். அவன் அங்கே போனால் அங்கே க்ளோவால் போட முடியாது. அப்புறம் எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு பார்த்து அங்கே டேமேஜ் பண்ணிடுவான். அவனுக்கு டேமேஜ் பண்ணிடுவான் நல்லா. இன்னொருத்த கீழே இறங்கிட்டா மேலே இருக்க அவனை கீழ் கன்ஃபார்ம் பண்ணிப்பான். மேலே இருக்காட்டி நல்லா ஹைட் ஆகிட்டான். சரி, எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும். நம்ம பார்த்துக்கலாம். இதை பாருங்க செம்ம டேமேஜ். அவன் பார்த்தீங்களா லாஸ்ட்டில் லைஃப்பை பாருங்களா. எனக்கு ஊக்காங்க தாங்க எப்பவுமே பெஸ்ட்டு கிடையாது. பாருங்களா, ஒரே ஒரு பிளட் தான் அவன் போயிட்டான். ஹேஸ் அடிச்சாச்சு. மாறணுமோ ஒரு ஹேஸ் அடிச்சாச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு ஹேஸ் அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவன் கொடுத்த நேக்கதை வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மாரணமான சாமையான ஒரு ஹேஸ் விழுகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு அடிப்பேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து ரேஞ்சே விழுகாது. அதில் நீங்களே பாருங்களேன். யாருக்கெல்லாம் ஆயிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்க, அவன் அடிக்கும் போது மட்டும்தான் அப்படி இருக்குது ரேஞ்ச் விழுகல. 3rd சிப் இதில் ஏற்றுவோம் பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே பாருங்க, நீங்களே பாருங்கள். இவனை தான் பாருங்கள் ரேஞ்சே விழுகாது. பார்த்தீங்களா எப்படியே அடிச்சு முடிச்சாச்சு. இவனுக்கு சரியான சக்கை ஹெட்டை வச்சுட்டோம். அங்கே ஒரு தட்டு க்ளோவல் போட்டாச்சு. அப்புறம் நெட்டு வேறு இல்லை கைஸ், ரொம்ப டவர் கிடைக்கல. அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சு டவுன் பண்ணிடுவோம். லாஸ்ட் ஒருத்தன் க்ளோஸ் ரேஸ் அடிக்கிட்டு நான் மாதிரி மரணமான ஒரு ரேஸ் அடித்தாச்சு. எங்கள் அண்ணன் ஒரு ரேஸ் அடிக்க சொன்னால் நம்ம 2 ரேஸ் அடித்தாச்சு அதுக்கு பதிலாக. இப்போ இந்த மேட்ச் ஏஸ் அடிக்குமான்னு பாருங்கள். இந்த மேட்ச் நம்மளால் ஏஸ் அடிக்க முடியாது. எல்லாம் ரொம்ப டஃப் கொடுப்பானுங்க. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி கைஸ், 1க்கு 2 அடிச்சாச்சு. இன்னில அடிக்க தேவையில்ல, விடுங்க. நீங்கள் எல்லோரும் எனிமி வந்து எல்லோரும் மேலே ஏறுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு இப்போ பாருங்கள். நம்ம வந்து சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம மேலே ஏறி எனிமி வந்தவங்கள ட்ராப்பில் லூட் அடிக்கிறவங்கள ஈஸியாக நம்ம அடிச்சு போட்டல பாருங்கள். இந்த வழியில் நீங்கள் மேலே போங்க. இங்கே வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே எனிமி வந்து இங்கே ட்ராப் அடிச்சுட்டு இருப்பாங்களா. நீங்கள் அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல ஒளிஞ்சு அடிச்சிடலாம்.
இங்கே வந்து ஒருத்தனும் வரலையா, அங்கே எனிமி ஆல்ரெடி ஒரு டவுன் பண்ணிட்டா. நான் இப்போ அடிச்சிருவேன் ஒருத்தனை. ஸோ ஒருத்தனை ஹீல் பண்ணி 2 கில் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அடிக்க மாட்டான் போல. என் ஃப்ரெண்டு வேறு வந்துட்டான், அதுங்கிட்ட அடிச்சிட்டேன். இவன் பாருங்க, அங்கே 2 பேர் ஒருத்தனை, அவ்வளோதான் முடிஞ்சான். இப்போ நான் ரொம்ப அடிப்பேன், நல்லா அடிப்பேன். அவன் இப்போ எனிமி வந்து ஓசிக்கில் அடிச்சுவான், இவனையும் ஓசிக்கில் அடிச்சுவான், முடிஞ்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 ஹேர்ஸ் அடிச்சு அருமையாக முடிச்சாச்சு. பாய் கைஸ்.